திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் இன்று மீண்டும் அவர்கள் கூடி இறுதி முடிவு எடுப்பார்கள் என்று தெரிகிறது. மக்களவைத் தேர்தலில் தொகுதிகள் பங்கீடு செய்வது குறித்து திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டணி கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நிலவுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் கூடி இறுதி செய்யப்படும் என்று ஸ்டாலினும் தெரிவித்திருக்கிறார். எந்த தொகுதின்னு இன்னும் முடிவு செய்யல. ஏன்னா காலையில் நான் சொன்னது மாதிரி நாங்கள் 2 தொகுதி இன்சிஸ்ட் பண்ணோம். ஆனால் ஒரு தொகுதியோடு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக சொல்லிட்டாங்க. ஒரு தொகுதி ஏற்றுட்ருக்கோம். அப்புறம் தலைவர் சொன்னது மாதிரி வி அக்செப்டட் ஒன் கான்ஸ்டிடுவன்சி, விச் இஸ் த கான்ஸ்டிடுவன்சிங்கிறது கொஞ்ச நேரத்தில் டிசைட் பண்ணுவோம். இப்போ பேச போகிறோம். இப்போ பேசி அதை முடிவு வந்தால் அறிவிக்க முடியும். இல்லாத போனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். 10 தொகுதியில் நாங்கள் 2 தொகுதி கட்டிருக்கோம். எங்களுக்கு IUMLக்கு இந்தியா முழுவதும் ஏணிச்சின்னா எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஏணிச்சின்னது தான். நேர்களே, தொகுதி பங்கீடு குறித்து திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதியும், புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்புதல் சான்றிதழை அக்கட்சிகளிடம் கூட்டணி தலைவர் கருணாநிதி வழங்கினார். பேச்சுவார்த்தை முடிந்து இரு கட்சிகளின் தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து அவற்றை தெரிவித்தனர்.